1, 2, 3 start recording. Welcome back to the video friends. Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q&A கண்டென்ட் friends. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஆனா இருந்தாலும் நான் வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லிடுறேன். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த ஆன்சரை பார்த்து நான் ரியாக்ஷன் பண்ணிட்டு கடைசியில் அந்த கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சரை வந்து நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் Q&A கண்டென்ட், ஓகேவா? ஸோ அதுபடி இந்த வீடியோக்கான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பாபா மஞ்சள் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அதுதான் வந்து இந்த வீடியோவோட ஒரு கேள்வி. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கும் நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துருக்கீங்க. ஒன்றா ஆன்சர்ஸை பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர், மியா கலிஃபா அண்ட் சன்னி லியோன் லைஃப் லாங் என் கூடவே அங்கேயே முடிச்சிட்டான். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர், என் ஆள் கூட கமிட்டட் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுறேன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் சொன்னால் மட்டும் பார்த்தாது, கொடுக்குற ஆன்சரை கொஞ்சம் ஃபன்னியாக சொன்னீங்கன்னா எனக்கு வீடியோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, என் ஆள் கூட கமிட்டட் ஆகணும்னா அதுக்கு நீ வாழ்க்கிட்ட தான் போய் சொல்லணும். நீ பண்ணுற காமெடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பேன். இவன் எதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்லிருக்கான்? இவன் எப்படி ஒரு நல்ல விதமாக சொல்லிருக்கானா இல்லை வந்து கடுப்பில் சொல்லிருக்கானு தெரியல. ஒயிட் டெவில் ஆஃப் NS 200 இது பார்த்தனா கொஞ்சம் சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர், வாழ்கிற வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும்னு கேட்பேன். இது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து இதுதான் கேட்டிருப்பேன். ஸோ இதில் ஜோக் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நோ கமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர், நான் ஒரு 10 மந்திரம் கேட்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர், நான் ஒரு 10 மந்திரம் கேட்பேன் மச்சான், அது என்னோட நான் ஒரு 10 மந்திரம் கேட்பேன் மச்சான், அது என்னோட ஒரு மந்திரம். இல்லை, புரியல. நான் ஒரு 10 மந்திரம் கேட்பேன் மச்சான், அது என்னோட ஒரு மந்திரம்னா என்ன சொல்லிருக்கானே புரியலையே. என்னத்துல போறீங்க லூசு பயிலாம், எனக்கு ஒரு மைல் தெரியாதுல்ல எனக்கு. ஓகே, இவன் யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். இவன் என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா? டேய் நான் வந்து போனவா நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். யூடியூப் கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், அது ஒரு கேள்வி மாதிரி. சோ அந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தனா, உங்களுக்கு ஒரு பாபா மந்திரம் கிடைச்சா என்ன செய்யணும்னு சொல்ல வர? அதான் நீ ஒரு இல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன அது மட்டும் சொல்லு. ரொம்ப டென்ஷன்ல இருக்கான் போல, கேட்டா சொல்ல மாட்டேன்றான். ஓகே, நம்ம வந்து இந்த ஆன்சரை வந்து தவிர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், வேணாம், தள்ளிப்போ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆன்சருக்கு போவோமா? ஸ்கூல் லைஃப் வேணும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்சர் இது. அதாவது நான் என்ன நோட் பண்ணுறேன்னா, என்னோடய ஏரியா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கட்டும் இல்லை என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட போய் உனக்கு ஸ்கூல் லைஃப் ஜாலியாக இருக்கா இல்லை காலேஜ் லைஃப் ஜாலியாக இருக்கான்னு கேட்டால் எல்லாம் ஸ்கூல் லைஃப் தான் சொல்கிறாங்க. நானும் வந்து ஸ்கூல் லைஃப் தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. இங்கே வந்து ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் பண்ண போகிறோம், காலேஜில் வந்து கலர் யூனிஃபார்ம் பண்ண போகிறோம். காலேஜ் வந்து கலர் ட்ரெஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன ஸ்கூலில் என்ன பண்ணுறானுங்க, இல்லீகலாக ஃபோன் எடுத்துன்னு போகிறாங்க, இங்கே வந்து லீகலாக ஃபோன் எடுத்துன்னு போகிறான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மிச்சப்படி அட்டனன்ஸு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு எல்லாமே, கிளாஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கும் போது தான் இங்கேயும் எல்லாமே இருக்குது. ஸோ அது இப்போ கேட்டோடனே நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ என்ன காலேஜ் சேர்ந்தால் ஜாலியாகவே இருக்க முடியாது அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நான் வந்து என்னோட கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் படத்தெல்லாம் காப்பாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, லேட்டாக வந்தால் அதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நச்சு நேரத்துக்கு வரலாம், நச்சு நேரத்துக்கு போகலாம், அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் படத்தில் அதெல்லாம் நம்பி நிஜமாலே காலேஜ் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு காலேஜ் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக காலேஜ் போனீங்கனாலே உங்களுக்கு காலேஜ் நல்லாயிருக்கும். அதை விட்டு இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி போனீங்கன்னா கடைசியில் பல்பு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் போமா? இந்த வீடியோவோட லாஸ்ட் ஆன்சர். ஓகே, எப்போ தான் நான் டெத் ஆவேன்னு கேட்பேன்.
இப்போ வந்து இது மாதிரி ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு போல். இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் வந்து ஸ்டேட்டஸில் வந்து வெயிட்டிங் ஃபார் மை டெத்து, எப்போ என் டெத்து வரும்னு தெரில, எனக்கு சாவணும் போல் இருக்குது. அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம் நோட்லலாம் எழுதி வைக்கிறாங்க வெயிட்டிங் ஃபார் மை டெத்துன்னு. செத்து போ சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இந்த வாட்ஸ்அப் பக்கம் போனாலே ஒரு டிப்ரெஷன் ஆகுது. டிப்ரெஷன் செட்டு தான் ஃபுல்லாக. யாரை பார்த்தாலும் சேட் செட்டு, சோகம் சோகம் சோகம். அதாவது நான் வந்து எல்லாமே குத்தம் சொல்ல, எப்பயாவது வந்து சோகம் ஸ்டேட்டஸ் வச்சா குத்தமே சொல்ல. நான் எப்போ பார்த்தாலும் அதே ஸ்டேட்டஸ் வச்சா ஒரு மனுஷனுக்கு காண்டாகாது. நான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் தான். அது என்னன்னா, அவ்வளோ சோகத்தில் அவனுக்கு எப்படி அந்த போய் சர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு வந்து புரியல. அப்போ நீ என்ன மாதிரி சோகத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் வந்து நான் அதை கேட்குறேன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸில் இல்லை ஸ்டோரியிலோ வந்து ஒரு சேட் ஸ்டேட்டஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாகவே ஒரு ஸ்டேட்டஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிக்கடி போய் பார்ப்போம் அதை. ஏன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், ஆனால் அதான் போய் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நீ என்னதான் ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் நீ வந்து நார்மலாக இருக்கும்போது திருப்பி அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது நீ சோகமாக மாட்டியா? அதுதான் வந்து என்னோட கேள்வி. வந்து இவங்க நிஜமாலே வந்து சோகத்தினால தான் சோக ஸ்டேட்டஸ் போடுறாங்களா, இல்லை நிஜமாலே ஒரு ஒரு அட்டென்ஷன் கண்டி இது மாதிரி போகிறாங்களான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து என்னோடய வன்மத்தை வந்து ரொம்ப நாளாக காட்டலான்னு இருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லி நாவை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து கண்டென்ட்டு. ரைட்டு போயிட்டா. வேறு எதாவது சொல்லணுமா? இது போல் உங்களோட ஒரு ஆன்சரும் வந்து என்னோடய வீடியோவில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு Q&A போடுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி போடுவேன். இதுவாக நிறைய பேர் கேட்குறாங்க, நான் போட்ட கண்டென்ட்லேயே திருப்பி போடுறேன்னு. போட்ட கண்டென்ட் திருப்பி போடல. ஃபர்ஸ்ட் வாட்டி போடும்போது எனக்கு கண்டென்ட் கிடச்சிரும். ஸோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்காண்டி திருப்பியும் போடுவோம் செகண்ட் வாட்டி. ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணினா வீக்லி ஒன்ஸ் போடுவேன். அது வந்து நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.